ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனியர் பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் ஜூனியர் பார்க்க வில்லேஜ் பேஸ்டாக ஏதாவது ஒன் ஷாட் என்ன போடலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஜூனியர் பார்க்க வில்லேஜ் பேஸ்டாக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ கதை முடிக்கங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வில்லேஜில் தான் இருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அத்தைங்க இருக்காங்க, ஓகேவா? உங்களோட அப்பாவுக்கு 2 தங்கச்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட பையன் வந்துட்டு நம்ஜூன், இன்னொருத்தங்களோட பையன் பார்த்தீங்கன்னா ஜின்னு, ஓகேவா? அதாவது பெரிய அத்தையோட பையன் ஜின்னு, சின்ன அத்தையோட பையன் பார்த்தீங்கன்னா நம்ஜூன். ஓகே, ஸோ இதான் இன்ட்ரோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஊர் வந்துட்டு வில்லேஜ் தானே. உங்களோட அத்தைங்கள்லாம் வந்துட்டு சிட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பா வந்துட்டு இந்த ஊர் தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 12th படிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ 12th படிச்சுட்ருக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு காலங்காத்தால் அப்படியே புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்க உங்களோட பாட்டி ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க பாட்டி வந்துட்டு தண்ணி வாங்கி குடிக்குது. நீங்கள் 4:30 எஞ்சி படிப்பீங்க. ஸோ அதனால் பாட்டி நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கவும் நீங்கள் தண்ணியை கொடுத்துட்டு மறுபடியும் படிக்க போக, வயனு அப்படின்னு பாட்டி கூப்பிட, ஏன் பாட்டி அப்படிங்களா? கொஞ்சம் டீ தண்ணி போட்டு தாய அப்படிங்குது. சரின்ட்டு போய் போட்டு வந்தா திரும்ப வாயன்னு சொல்லி கூப்பிட, கிளவி உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னை வந்துட்டு பார்த்துக்கன்னு சொன்னான். நான் 4 மணிக்கு படித்தா என்ன, படிக்கலன்னா உனக்கு என்ன? நீ பாட்டு கவனம் படுத்து தூங்க வேண்டியது தானே? என் கூட எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அதை பண்ணி இது பண்ணுங்கிற, என்னால் படிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துவீங்க பாருங்கள். அப்போ உடனே பாட்டி, அடி பாவி, நீ ஏதோ புள்ள பாவம் படிக்குது, ஒண்டியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லி நானும் எந்திரிச்சு கூட துணைக்கு மாட உட்காந்துருந்தா நீ என்னையே பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கலா மடியில் உட்கார வச்சு? நானும் பார்க்குறேன், தினமும் எந்திரிச்சு அது பண்ணு இது பண்ணுன்னு கேட்குற. உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே எனக்கு டைம் போயிடுது. நான் எங்கேருந்து படிக்கிறது தான்? நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன், தெரியுதுல்ல? பப்ளிக் பரீட்சை அப்படிங்கிறீங்க, அதுக்கு தாண்டி உனக்கு துணைக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் அப்படிங்குமா? அம்மா தாயே, நீ துணைக்கு உட்கார வேண்டாம், எதுக்கு உட்கார வேணாம், நீ போய் படுத்துங்க. நீ எந்திரிக்காமல் இருந்தாலே நான் ஒழுங்காக வேலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் படுக்க சொல்லிட்டு நீங்கள் இப்போ படிச்சுட்ருப்பீங்க. சரி, அப்படியே தான் மேடம் வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சத்தத்தையே காணோம். அதானே ஜாமத்துக்கெல்லாம் நம்ம கூட எந்திரிச்சு உட்காந்துக்கிறது, இப்போ நல்லா காட்டை விட்டு தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுமே கேட்டுக்கிட்டே சாரா நிற்கிறா. யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு ரடிச்சடெல்லாம் போட்டுட்டு அப்படியே பேக்கை மாட்டிட்டு கையில் ஒரு புக்கை வச்சுட்டு நிற்கா. நீங்களும் அதே மாதிரி தான் போகிறீங்க. ஏய், என்னடி எனக்கு முன்னே வந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அட வயனு, வீட்டில் படிக்கவே முடியலடி, அதான் இங்கே வந்து படிக்கலான்ட்டு நான் நேரமாகவே வந்துட்டேன். கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கேட் திறந்தாங்க, அப்புறம் உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. எங்கே படிக்கிறது? இந்த பாட்டி 4:30 என் கூட எழுந்திரிச்சு உட்காந்துட்டு டீ போட்டுத்தா, அதை பண்ணித்தா, இதை பண்ணித்தான்னு படிக்கவே விட மாட்டேங்குது. இன்றைக்கெல்லாம் பிடிச்சி கத்தி விட்டுட்டேன். நான் வரும்போது கூட டாட்டா சொல்கிறேன், திமிரு எந்திரிக்காமல் போத்தி படுத்துட்டு இருக்குதுங்கிற. எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? உனக்கும் பாட்டிக்கும் சண்டை என்னைக்கு தான் தீருமோ. சரி, அதை விடு, வா டெஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டெஸ்ட் வைப்பாங்க போல். ஸோ 2 பேர் போய்ட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க. எழுதும்போது பார்த்தா பாதி தெரியுது, பாதி தெரியல, பாதி எப்படி தெரிஞ்சு மறக்குது. அடக்கடவுளே, என்னது படித்ததெல்லாம் கொஞ்சமாக மறக்குது, எழுதுறதுக்குள்ளே மறக்குது. நான் எழுதுறதுக்கப்புறம் இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே மேஜிக் மாதிரி அப்படியே மறக்க ஆரம்பிக்குது. கடவுளே போச்சு, இந்த மிஸ்ஸு மட்டும் தப்பாக எழுதுன்னு தெரிஞ்சு கொன்னே போடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சு எழுதிட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கிட்டே உங்களுக்கு இதே மாதிரி தான் போகுது. அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 2 பேர் நடந்தால் வருவீங்களா? அப்போ சாராவும் நீ எப்படிடி எழுதுனேன் அப்படின்னு கேட்குறாளா? ஒன்றுமே தெரியல, எல்லாமே மறந்து போச்சு, படித்ததெல்லாம் மறந்துடுச்சு. எல்லாத்தையும் காரணது கிளவிதான். எப்போ பார்த்தாலும் படிக்க விடாமல் அதை பண்ணு இதை பண்ணுன்னு. இன்றைக்கி மார்க்கே வரப்போகிறதில்ல. நாளைக்கு பேப்பர் கொடுக்கும்போது என்னை அடிப்பாங்க. இந்த கிளவிக்கு நான் வீட்டில் நல்லா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு தீனி தின்னுட்டு உட்காந்துருக்கு, போயிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய், தினமும் பாட்டிக்கிட்ட போய் சண்டை போடாத. உனக்கெல்லாம் பாட்டி இருக்காங்க, பாட்டி இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அப்படிங்கிறா. எப்பா சாமி உனக்கு இல்லைன்னு சந்தோஷப்படு. ஒரு வேளை உனக்கு இருந்திருந்தா தான் என்னோட கஷ்டம் உனக்கு என்னென்னு புரியும். அது என் பாட்டி மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 2 பேரும் இப்படியே பேசிகிட்டே போக அவள் வீடு வந்து அவள் போயிடுறா. ஸோ அடுத்து கொஞ்சம் நடந்து வரணும் உங்கள் வீட்டுக்கு. அப்படி நடந்து வரும்போது, இனிமேல் இது கிளவி கூட பேசவே கூடாது, எவ்வளோ கொழுப்பு. காலையில் நான் பாய் சொல்கிறேன், எந்திரிக்காமல் படுத்துட்டு இருக்குது, அவ்வளோ திமிரு. நான் என்ன சொல்லிட்டேன்? எனக்கு பொழுதுக்கு வேலை வைக்காத, என் கூட எந்திரிச்சிட்டு நீ தூங்குன்னு தானே சொன்னேன். அதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு படுத்துட்டு இருக்குது. நானும் அதே மாதிரி பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இனிமேல் பேச மாட்டோம் கூட அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது கேட்டு திறந்தா ஒரு மாதிரி கசமசான்னு சத்தம். என்னடா அது, நம்ம வீடு தானா? இத்தனை செருப்பு இருக்குது, யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்காங்க? ஃபெஸ்டிவல் கூட இல்லையே.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து எட்டி பார்க்க சில பேர் வந்துட்டு அப்படியே வெளியே அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அத்தைங்கெல்லாம் அழுகிற சத்தம். என்னது அத்தை செருப்பு மாதிரி இருக்குது, அத்தை அழுகிற மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே செம்ம ஷாக்கு. எல்லாரும் அப்படியே கூட்டம் கூட்டமாக உட்காந்து ஹாலில் அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு கத்துறீங்க. அம்மா அப்படியே ஓடி வராங்க கிச்சன்லேருந்து. அம்மா எதுக்குமா இவங்களாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா ஆச்சும்மா, பாட்டி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே உங்களை பிடிச்சிட்டு பாட்டி உள்ளே இருக்காங்க வேன் அப்படிம்பாங்களா. உங்களுக்கு நான் கை காலம் நடுங்கி போச்சு. இல்லை இல்லை பாட்டியும் கூட சண்டைலாம் போட மாட்டேன், பேசுவேன், இனிமேல் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன், நான் பேச மாட்டேன்லாம் நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. பயந்துட்டு அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க அழுதுட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாட்டின்னு சொல்லி அழுதுட்டு உள்ளே போனால் பாட்டி அங்கே அப்படியே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்குது, உள்ளே ஒரு ரூமில் சோஃபாவில். பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எதுக்குடி இந்த கத்திட்டு வர அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க கிட்ட ஓடி போய் உட்காந்துட்டு பாட்டி என்னது, ஏன் எல்லாம் வெளியே உட்காந்து அழுகுறாங்க, எனக்கு ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டு தெரியுமா. ஆமாம் நீ என்ன இப்படி உட்காந்துருக்க, நல்லா தானே இருக்கிற, எதுக்கெல்லாம் அழுகுறாங்க அப்படின்னு கேட்க பாட்டிக்குன்னா என்ன சொல்கிறேன்னு தெரில. அடியே காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்டி, அதுக்கு உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பாட்டி செத்து போச்சுன்னு சொல்லிட்டா, எல்லோரும் வந்து ஒப்பேரி வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் என்னன்னு சொல்கிறது, நான் சாகலைன்னு சொன்னாலும் உங்கள் அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொன்னங்காட்டிக்கும் வந்துட்டுன்னு அழுதுட்டு போகலான்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்களோ தெரியல. இதுலேயும் நான் பெற்று வச்சுருக்கிற 2 ஊரையை கூப்பிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல உங்களுக்கு வந்துட்டு பயந்துட்டு ஓடி வந்திருப்பீங்களே. ஸோ என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்களும் அப்படியே பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அடியே சண்டாளி, என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன உசுரோட புதைக்க பார்க்குறீங்களா, எதுக்கடி உயிரோட இருக்கும்போது எல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி எந்திரிச்சு பாட்டி கத்துறது கேட்டு எல்லாரும் உள்ளே ஓடி வராங்க. ஸோ நீங்களும் பாட்டி கட்டி பிடிச்சி அழுக. அப்போ பாட்டியும் என்னத்துக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க, நான் உசுரோட தானே இருக்கிறேன், எல்லா இதை பூஜாவை சொல்லணும், ஏண்டி ஒரு மனுஷன் ஒரு கொஞ்ச நேரம் அசந்து தூங்குனா செத்து போயிட்டான்னு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ உங்களோட அம்மா அப்படியே தலையை குடிஞ்சிட்டு அத்தை நான் எவ்வளோ டைம் எழுப்பினேன் தெரியுமா, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை அத்தை, நான் பயந்து போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லா பயந்தப்போ உன்னால் பாரு உசுரோடையே எனக்கு பாட கட்டிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து 2 பசங்க சத்தம் பாட்டி அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அடுத்தது வந்துட்டானுங்களா, ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ஜூரும் சின்னும் தான். பாட்டி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, டேய் எப்பா சாமி நான் உசுரோடு தாண்டா இருக்கிறேன், நீங்களும் கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்காதீங்கடா, என்னால் முடியாது அப்படின்னு பாட்டி சொல்லவும் பாட்டி நீ நல்லா தான் இருக்க, எங்கே கையை காட்டு காலை காட்டுன்னு நம்ஜூர் என்ன பண்ணிட்டாருன்னா பாட்டியோட கையை காலையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா. ஜின் பார்த்தீங்கன்னா பாட்டியோட கழுத்து பிடிச்சி இப்படி திருப்பி பார்த்துட்ருக்காரு. ஸோ பாட்டியால் சுத்தமாக முடியல, அடே என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்ல சின்ன பார்த்தீங்கன்னா பாட்டியோட கழுத்து பிடிச்சி என்ன பாட்டி உனக்கு ஆச்சு, எங்கே மண்டையில் அடிபட்டுச்சான்னு பார்த்துட்டே இருக்கா. அடே என்னை விடுடான்னு சொல்லிட்டு ஜின்னை தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழே பார்த்தா நம்ஜூன் பாட்டியோட காலையெல்லாம் பிடிச்சி பாட்டி உனக்கு எங்கே காலில் இது அடிபட்டுருச்சோ அப்படின்னு கேட்டுட்ருக்கா. பாட்டி கீழே குமிச்சிட்டு டே எனக்கு ஒன்றும் அடிப்படல நீ எந்திரி அப்படின்னு சொல்லுமா. உடனே நம்ம டபக்குன்னு எந்திரிச்சிருவாரு. ஸோ டபக்குன்னு எந்திரிக்க பாட்டியோட மூக்குலேயே இடிச்சிரு அவரோட தலை. அவ்வளோதான், மூக்குலேருந்து பொல ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. ஐயோ கடவுளே எனக்கு இவனுங்க இன்றைக்கே பாட கட்டிடுவானுங்களாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி பொத்துன்னு விழுக ஜின் ஓடி வந்து ஐயோ பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ பாட்டி அப்படியே வந்துட்டு ஜின்னை பார்த்து டேய் பேராண்டி என்னை எப்படியாவது இதுங்கக்கிட்டேருந்து காப்பாற்றிடுடா, நிஜமாவே பாட கட்டிடுவானுங்க போல இருக்குது, என்னை எப்படியாவது என் ரூமில் கொண்டு விட்ரு சாமி அப்படின்னு கேட்குமா. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு பாட்டி அப்படி கைத்தாங்களாக பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் விட்டு சாத்தி வச்சுட்டு அதாவது ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ தான் உங்களோட அப்பா வராரு. என்னத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க, எங்கள் அம்மா நல்லா தானே இருக்குது, வந்தீங்களா பார்த்தீங்களா போனீங்களான்னு இல்லாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க, நல்ல விட்டு என்ன விடாக்கலாம்னு நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த இப்போ எல்லோரும் கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஸோ சும்மா வந்தவங்களாம் அப்படியே எழுந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சத்தம் சொல்லிட்டு அப்படியே உங்களோட அப்பா எவடாதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜூனியோட அம்மா அடியே ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அவருக்கு தங்கச்சி தானே. உடனே அவங்க அப்படியே உங்களோட அப்பா திரும்பி பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க ஒன்றா
உன்னை அப்படியே முதல்ல அப்படியே வாயில் குத்துனா சரியாக போயிடும். நீ தானே ஊரையே கூப்பிட்டு இருக்கிற கத்தி கத்தி. அம்மா குத்துக்கலாட்டு உள்ளதானே இருக்குது, எந்தக்கு இப்படி ஒப்பேர் வச்சுட்டு இருக்கிற, கணத்தோட அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணை துடைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் மறுபடியும் ஒரு சத்தம், இது அவடான்னு பார்த்தா ஜின்னோட அம்மா. ஐயோ எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தங்கச்சிங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி வாசல்லே புதைச்சிடுவேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், நல்லா இருக்கிற மனசு முன்னாடி வச்சுட்டு ஒப்பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க, அது என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்க பாட்டி பார்க்குது. அப்படியே நம்ஜூன் கிட்டே போயிட்டு, பேராண்டி என்னடா வந்ததும் கிளம்புறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி வேலை இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஜின்னும் கிளம்பிட்டு பாட்டி போயிட்டு வரேன் அப்படிம்பாரு. பேராண்டி நீயும் போறியாடா அப்படின்னு கேட்கவும், வேலை இருக்குதுல்ல பாட்டி அப்படிங்கிறாரு. சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது. அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் தனியாக வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க அங்கே போயிடுறாங்க. இப்போது ஜின்னோட அம்மா அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகணும்ல. ஸோ அவங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்க பாட்டி கேட்குது, என் பிள்ளைங்களா ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கம்மா 2 நாளைக்கு இருக்கிறது, வீட்டில் வேலை அத்தனை கிடக்குது, தோட்டத்தெல்லாம் யார் பார்த்துப்பா, அப்புறம் அவரும் வேலைக்கு போகணும்லம்மா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு உங்களோட ரூமில் வந்து உட்கார, நீங்கள் அப்படியே புக்கை வச்சு படிச்சுட்ருப்பீங்க. அப்போ கூட பெரிய படிப்பாளி மாதிரி. பாட்டியும் என்னத்த சொல்ல, நம்மளுக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல், கடைசி காலத்தில் கூட இப்படி தனியாகவே இருக்கணும் போல் அப்படின்னு புலம்ப, நீங்கள் அப்படியே சைடு கண்ணில் பார்த்துட்டு என்ன புலம்புற அப்படின்னு கேட்பீங்க. நான் என்னத்தை புலம்புறது, நான் புலம்பிக்கிட்டு தான் ஆகணும், வேறு என்ன, நான் சொன்னால் யாராவது கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை, நீ சொன்னால் யார் கேட்க மாட்டேன்னு சொல்கிறா, நீ சொல்கிறதா நான்லாம் கேட்குறேன், என்னன்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. விடுடி அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. என்னன்னு மட்டும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்களா. இல்லை நேற்று என்னதான் இருந்தாலும், அதாவது நான் செத்துட்டேன்னு நினச்சி எல்லாம் வந்து அழுதாலுமே கூட எல்லாத்தையும் வீட்டில் ஒன்றா வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வீடே கலகலகலன்னு இருந்துச்சு. சின்ன வயசில் இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி அழுதுட்டு சண்டை போட்டுட்டு அப்படி அதே மாதிரி இருந்துச்சு. நேற்று உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் திட்டினா பார்த்தியா, அதே மாதிரி தான் சின்னதுலேயும் இவங்க 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாளுங்க எந்நேரமும். அதுக்கு உன்னோட அப்பா தான் வந்து திட்டிகிட்டே இருப்பான். அது அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. விடிஞ்சு பார்த்தா எல்லோரும் போகிறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. மனசு கேட்கல, கேட்டு பார்த்து இருக்க சொல்லி வேலை இருக்குதுன்ட்டு போகிறாளுங்கடி. என்னத்தை சொல்ல, சரி அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க இருக்குது, அவங்களும் பொழப்ப பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்ல, இப்போ என்ன உனக்கு அவங்க எல்லோரும் இங்கே இருக்கணுமா ஆசையாக இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்குமா. உனக்கு ஆசையான்னு மட்டும் சொல்லு, மற்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பீங்க. ஆமாம் ஆசை தான், எல்லோரும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒன்றா வீட்டில் இருந்தால், அதுவும் அடுத்த மாதம் திருவிழாலாம் வருதுல்ல, திருவிழா முடிய வரைக்கும் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை பண்ணு, எல்லோரும் 1 மாதத்துக்கு எங்கேயும் போக மாட்டாங்க திருவிழா முடிய வரைக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பாட்டி கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறீங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ஜூன் ரிட்டன் வராரு, ஜின்னும் வராரு, அவங்களோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. பாட்டி பார்க்குது, என்னடி போனவங்களாம் ரிட்டன் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்க, நீங்கள் கம்முனு உட்காரு பாட்டின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு பாட்டிக்கிட்ட பேசுகிறீங்க. அப்போது உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க ஓடி வந்து, அம்மா ஐயோ இப்படி ஆகி போச்சா, உனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒன்றும் புரியல. நம்ஜூன் ஒரு பக்கம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறங்கிற பேரில் போட்டு நசுக்குறாரு. ஐயோடே என்னை போய் பாட ஏற்றிடுவான் போலேன்னு சொல்லிட்டு பாட்டி திரும்ப தள்ளி விட்டுட்டு, என்ன சாமி என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் நம்ஜூனோட அம்மா உனக்கு கொஞ்ச நாள் தான் டாக்டர் சொல்லிட்டாராமா, ஏம்மா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை, ஏம்மா நீ மறைச்ச, அண்ணங்கிட்ட கூட சொல்லலையாம்மா அப்படிங்க. உங்களோட அப்பா ஒரு மூலையில் உட்காந்து ஓன்னு அழுக, இவ்வளோ நேரம் திட்டிருப்பார், எல்லோரும் அழுகுங்காட்டிக்கும். பட் இப்போ அவரே உட்காந்து அழுதுட்டுருக்க.
இப்போ அவரோட தங்கச்சிங்க தான் போயிட்டு, அண்ணா அப்படியெல்லாம் ஆகாதுண்ணா, நீ சந்தோஷமாக இருண்ணா, அம்மா கூட நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், அவங்க இருக்க வரைக்கும் நம்ம அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இங்கேயே இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. பாட்டி பார்க்குறாங்க உங்களை, என்னடி பண்ண, எல்லாரும் இங்கே இருக்கிறேங்கிறாங்க, உங்கள் அப்பா வேறு இப்படி அழுகிறான், என்னாச்சு, அழுகிற ஆள் இல்லையா அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீங்கள் பாட்டியை பார்த்து, பாட்டி நீ இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னேன், அதான் எல்லோரும் வந்துட்டாங்க, உனக்கு தீராத வியாதி இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன், அப்படியே சமாளிச்சுக்க, அடிக்கடி சும்மா வாந்தி எடுக்கிற மாதிரி மயக்க வர மாதிரி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு எதனாவது சீனை போடு, அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி சண்டாளி என் பிள்ளை இப்படி சொன்னா அப்படின்னு கேட்குது. அப்போ நீங்களும் என் பிள்ளை இப்படி சொன்னானா வேற என்ன சொல்கிறது, இப்படி சொன்னங்காட்டிக்கு தான் எல்லோரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க, இல்லைனா அவங்க வீட்டை பார்த்து கிளம்பியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் உனக்கு வயசாயிடுச்சுல்ல, உனக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, அதனால தான் சரி நீ நல்லா இருக்கும்போதே எல்லாத்தையும் இருக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போய் சொன்னேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா, சரி எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணத்தை அப்படி பிடிச்சி கிள்ளிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிட, பாட்டி அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. அப்போது நீங்கள் வெளியே போகும்போது நம்ஜுன்னு வாசலில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போது அயன் எங்கே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மாம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், டைம் ஆச்சு, சரி நான் போயிட்டு வரேன், பாட்டி பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ ஜின் வந்துட்டு, என்ன ஏன் ஸ்கூல் கிளம்பிட்டு போகல இன்றைக்கி அப்படின்னு கேட்குறாரா. ஆமாம்மாம்மா டெஸ்ட் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, எப்படி நடந்து போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் டெய்லி நடந்தால் போவேன், பக்கம்தான் அப்படிங்கிறீங்களா. அட நான் இருக்கும்போது நீயே நடந்து போகிற, வாடா உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களை உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பேகை கூட அவர் முன்னாடி வாங்கி வச்சுக்கிறாரு, நீங்கள் அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே போக நம்ஜோனுக்கு எதுவும் தெரிவிக்கல. அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வராரு. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி அடியே பூஜா அப்படின்னு சொல்லி கூப்பிட, உங்களோட அம்மாவும் என்னத்தை எதனா வேணுமா அப்படின்னு கேட்டு அழுதுகிட்டே வர, அட அழுவாத பிள்ளை, நான் என்ன நாளைக்கேவா செத்து போயிட போகிறேன், அதெல்லாம் எனக்கு டைம் இருக்குது, நீ அழுகாத, எனக்கு ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்கத்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வயன பிள்ளைய பேசாமல் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, நம்ஜன் அப்போ தான் உள்ளே வந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் அவருக்கு நீங்கள் அவர் கூட பைக்கில் போனப்போ கூட ஒன்றும் தெரியல, பட் இந்த வார்த்தை கேட்டு தான் அவருக்கு என்னமோ ஒரு மாறி இருக்குது. அப்படி பாட்டியே முறைச்சி பார்த்துட்டு வந்திருக்கா. உங்களோட அம்மாவும் ஜின்னுக்கு கேட்குறீங்களாத்த அப்படின்னு கேட்கவும், ஆண்டி அங்கே பாரு எவ்வளோ பாசமாக நீயே நடந்து போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான், பிள்ளைய நல்லா பார்த்துக்குவான்ல, அவள் 12வது முடிச்சதுமே அவனுக்கே கட்டி வச்சிருங்க, நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அப்படிங்க. இங்கே நம்ஜூன் நல்லா தான் இருந்திருப்பாரு, திடீர்னு எழுந்திரிச்சு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அடே அறவேக்காடு, என்னடா நான் அவளை பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், நீ என்ன இப்படி எஞ்சி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, பொண்ணுங்கள்லாம் இந்த காலத்தில் நிறைய படிக்கணும், படிக்கிறத நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அட உனக்கு என்னடா பிரச்சனை, அவளே நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் போகலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறா, அவளுக்கு படிக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை போல், அதான் சின்னுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்குறோம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு எனக்கு என்ன இருக்குது, அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த தோட்டம் இருக்குல்ல, தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு ஜூனியோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் பேர் வர்க்கி ஓகேவா. ஸோ வர்க்கி தான் ஃபோன் பண்ணி, வர்க்கி டே அப்படிங்கிறாரு, என்ன மச்சான் சொல்லு அப்படின்னு கேட்பானா, டே யாருக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆளா யார் அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையா அப்படின்னு கேட்குறான். என்னடா ஏதோ எனக்கு 7 பேர் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, அவள் மட்டும்தான் அப்படிங்கிறாரா. அவள் ஸ்கூல் படிக்கிறா, அவளுக்கு எதுக்கு இப்போ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வர்க்கி கேட்க, மச்சான் என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாண்டா அவள் ஸ்கூல் முடிச்சதுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம், உனக்கே தெரியல, நான் அவளை பற்றி தானே பேசிகிட்ருப்பேன், என்னடா திடீர்னு என் அண்ணன் குறுக்க வரான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இவர் புலம்ப. டேய் புலம்பாத, இதில் என்ன இருக்குது, சும்மா பெரியவங்க அது இது பேசத்தான் செய்வாங்க, முதல்ல அந்த பிள்ளைகிட்ட நீ பேசினா தானே அவளுக்கும் தெரியும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு, உன் அண்ணனுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா வம்பா போய்டும், அதனால் நீ முதல்ல பேசிடு அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்கல, அவனை தான் பிடிச்சிருக்குன்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. டே பைத்தியக்காரா, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கி திட்டுறான். அட
இப்போ என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்க, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அவள் ஸ்கூல் போயிட்டு வருவாள்ல, ரிட்டர்ன் வரும்போது நீ போய் கூட்டிகிட்டு வா, அப்படியே டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டு அதாவது பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிகிட்டே இரு, கொஞ்சம் அப்படியே பழக கூட, அதான் ஒரு மாதம் அங்கே தானே இருக்க போகிறீங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா பேசி பேசி கரெக்ட் பண்ணிக்க மச்சான், பிள்ளைங்களாம் கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, அதான் என் அண்ணன் கூட்டிகிட்டு போகிறானே, நான் திடீர்னு எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படின்னு கேட்க, உன் அண்ணன் என்ன உனக்கு கேட்டால் கூப்பிட்டு போனா, அந்த மாதிரி தான் நீ எல்லாத்துக்கு முன்னே கிளம்பி போயிட்டு அவளை கூட்டிகிட்டு போ, அப்போ தாண்டா அவளுக்கும் உன்னை பிடிக்கும், உன் மேலே ஒரு லவ் வரும் அப்படிங்கிறானா. என்னமோ நீ சொல்கிற மச்சான், அதனால நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஸ்கூல் விடுற டைம் தானே, 4 மணிக்கு தானே ஸ்கூல் விடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கே போயிட்டு ஸ்கூலுக்கு வெளியே காத்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே உட்காந்துட்டு பாடம்லாம் படிச்சுட்ருப்பீங்களா, அந்த டைமில் கீழே வந்துட்டு சும்மா எதாச்சியா ஜன்னல் வழியாக பார்த்தா நம்ஜூன் நின்றுட்டுருக்குறாரு. அட மாமா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்த்துட்டுருக்க, உங்கள் மிஸ்ஸு வந்துட்டு சாக்பீஸ் தூக்கி தலைமையிலே போடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மிஸ் அப்படிங்க. அங்கே என்னடி வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்க, அது என் மாமா அங்கே இருந்தாங்க, ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையா இல்லை கூட்டு போக்குட்டு வந்தாங்களா என்னன்னு தெரில, ஏற்கனவே எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்த்தேன் அப்படிம்பீங்களா. ஓ இது வேறையா, என்னாச்சும் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மிஸ் கேட்க, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க, சரி என்ன அதுனா போய் என்னென்னு கேட்டு வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீச்சர் போல் அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் குடுக்குடுன்னு கீழே ஓடி வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவருக்கு பக்குன்னு ஆயிடுது, நீங்கள் வருவீங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அவர் டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு நின்றுக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பீங்க. அது வைன், உனக்கு ஸ்கூல் விட்டால் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு 4 மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க, ஜின் மாமா வரேன்னு சொல்லிட்டு போனார் காலையிலேயே, நீங்கள் ஒரு நட வேஸ்ட்டாக வந்து இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது அண்ணனுக்கு வேலை இருக்குது அதான் நான் வந்துட்டேன், எனக்கு வேலை இல்லை, சரி அப்படியே காத்தோட்டமாக இங்கே இருக்கலாம், ஸ்கூல் விடுறது நான் அப்படியே கூப்பிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்பாரா. அப்படியா மாமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு கிளாஸ் போர்டு அடிக்குது, டெஸ்ட்டு வேறு இருக்குது மாமா, நான் படிக்கவே இல்லை, என்னை ஏதாவது சொல்லி கூப்பிட்டு போயிடுறியா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்பீங்களா. அவருக்கு சொல்லவா வேணும், அவ்வளோதானே நான் சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ்கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே கண்ணை கசக்கிட்டு நிற்கிறீங்க. என்னாச்சு ஏன் அழுகுறேன்னு சொல்லி மிஸ்ஸு கேட்கா, மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்களா. அப்போ நம்ஜன்னா, பாட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு தடவை பார்க்குறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், எப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிற, கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் கூட எடுக்கல, அப்படியே விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் நீங்கள் நம்ஜூன் 2 பேரும் வந்துட்டு பைக்கில் போயிட்டுருப்பீங்களா. அப்போ நம்ஜூன் கேட்குறாரு, இப்போ வீட்டில் போய் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க, மாமா நீ வீட்டுக்கு போவேணா, வேற எங்காவது போயிடலாமா அப்படின்னு கேட்க, அவருக்கு ஜாலியாக இருக்குது, அட நம்ம கஷ்டமே படாமல் கரெக்டாகிடுவா போலியே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வாய்க்காலுக்கு போகலாம், அங்கே தண்ணி இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா சாயந்தரம் வந்து சாரா பேக் எடுத்துகிட்டு வருவா, பேக்கை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், லீவ் போட்டது வீட்டுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ராட் வேலை பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ஜூனும் நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு உங்களை அந்த வாய்க்காலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வாய்க்காலில் போயிட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு மேலே ஒரு திட்டு மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு உட்காந்துப்பீங்க. ஸோ நம்ஜூனும் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட சகஜமாக பேச முடியுது, பட் அவருக்கு தான் ஒரு மாதிரி திக்குமா, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிறது, இவன் வேறு கிளாஸை கட் அடிச்சுட்டு நம்ம கூட வந்திருக்கா, இப்போது என்ன பண்ணுறது, எதனாவது பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. நீங்களே வந்துட்டு மாமா அப்படிம்பீங்களா. அப்படிங்கிறாரு. உன்னோட ஃபோன் தெரியா கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவரும் இந்தான்னு சொல்லிட்டு ஃபோன் இந்த லாக் போட்டிருப்பார்ல, ஸோ பாஸ்வேர்டு சொல்கிறாரு. என்ன நீ பாஸ்வேர்டெல்லாம் சொல்கிற, யாரும் சொல்ல மாட்டாங்க, என் அம்மாவே பாஸ்வேர்டு சொல்ல மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதான் என்னோடய பாஸ்வேர்டு, எல்லாத்துக்கும் இதே பாஸ்வேர்டு தான், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. சரி ஓகே, உன்கிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு கேட்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீ காலேஜ் போகிறல்ல அப்படின்னு கேட்க, முடிச்சிட்டேன்டி அப்படிங்கிறாரு. போனல்ல அப்படிவீங்களா. ஆமாம் போனேன், என்னப்பா அப்படின்னு நம்ஜுன்னு கேட்க, இல்லை அப்போ நீ ஏதாவது பிள்ளைங்களை லவ் பண்ணியாமம்மா அப்படின்னு கேட்க, லவ்வா இல்லையே அப்படிங்கிறாரு. இப்போ வேலைக்கு போகிறல்ல, அங்கே யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை
நான்லாம் யாரையும் லவ் பண்ணல, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமிச்சு முன்னாடி பிரைட்டாக சிரிச்சிட்டே சொல்ல, அப்போது நீங்களும் என்னம்மா இப்படி மட சாம்பிராணி மாதிரி இருக்கா, நீ வேலைக்கே போகிறா, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா, லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்கவும் அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, இதெல்லாம் நீயே கேட்குற, ஏன் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வெட்கப்பட்டுட்டே, நான் சொல்லுவேன் ஆனால் நீ வீட்டில் ஆட்டி சொல்லிடக்கூடாது சரியா, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்பீங்களா? ஒரு வேலையை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாளா, அதுக்கு தான் இப்படி கூப்பிட்டு வந்தாளா, ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, என்ன சொல்ல போகிறாளோன்னு தெரியலையேன்ட்டு. ஸோ அவரும் ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன், நிஜமாவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், ஆனால் நீ யார்ட்டி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள், மாமா நான் ஜின் மாமாவை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இன்றைக்கி காலையில் கூட அவர் கூட பைக்கில் வரும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல அவர் என்னை கூப்பிட்டு வருவாருன்னு தெரியுமா உனக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நீங்கள் சொல்ல வர எங்கள் மனுஷனுக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, அப்படியே மூஞ்செல்லாம் சேட் ஆகிடுச்சு, அவர் அப்படியே அமைதியாகிட்டார். அப்போ நீயே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் ஒரு மாதிரி இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாரா. இல்லை இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா, இப்போ ஏன் மூஞ்சி சேடாக இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பீங்க. அது சின்ன பொண்ணு நீ கூட லெவலாக பண்ணுற, ஆனால் இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் நம்ஜனோட சொல்கிறத தட்டி விட்டு, அதெல்லாம் உனக்கு கிடைப்பாங்க நீ கவலைப்படாத, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, எனக்கு தெரிஞ்சு ஜின்மாமா கூட என்கிட்ட சண்டை பிடிப்பாரு, ஆனால் நீ என்கிட்ட என்றைக்குமே சண்டை போட மாட்டேன், நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க மாமா அப்படிம்பீங்களா. அவருக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல, லிட்ரலி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நீங்கள் கம்முனே இருக்காம, மாமா எனக்கு ஜின் மாமாவோட ஃபோன் நம்பர் கொடுக்குறியா, அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரியா, நான் உனக்கு காசு தந்துடுறேன், காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரியா, நம்ம அம்மா கிட்டே பேசணும் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு பயமாக இருக்குது மாமா, அது நீ ஜின் மாமாக்கிட்ட கேட்டு சொல்கிறியா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு, அதை கேட்குறதுக்கு தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும் சீக்கிரமாக. மணி பார்த்திங்கன்னா 4 ஆகிடுது, 4:30 ஸ்கூல் விட்டுருவாங்கல்ல. அப்போது டைம் பார்த்துட்டு அச்சோ மாமா டைம் வேறு ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், சாரா பேக் கொண்டு வருவா, வாங்கிட்டு வந்துடலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரை ஸ்கூலுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் நம்ஜூன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிட்டார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களை பிடிக்கும், ஸோ அதனாலேயே உங்ககிட்ட சண்டை போட மாட்டார். ஜின்னு உங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவார், 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பீங்க. ஆனால் இவர் காப்பாற்றி விடுவார், ரொம்ப நல்லாவே உங்ககிட்ட டேக் கேர் பண்ணி பேசுவாரா, உங்களை பிடிக்கும் அவருக்கு, அதனால் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பார். பட் நீங்கள் ஜின்னை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவும் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் அமைதியாக அப்படியே ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ஜின் பைக் வச்சுட்டு நிற்கிறாரு. நம்ஜூன் பார்க்குறாரு. அப்போது இவனுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். நம்மளோட அண்ணனாச்சே, என்னதான் இருந்தாலும் இவ மாமா பொண்ணு, நம்ம அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதா நினைக்கணும், நம்ம சந்தோஷத்துக்காக எதுவும் பண்ணக்கூடாது. 2 பேருக்கு பிடிச்சிருந்தா 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம், நம்ம உள்ள தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நம்ஜூனும் பார்த்திங்கன்னா அமைதியாக நிற்க. நீங்கள் மாமா சின்ன மாமா வேறு அங்கே நிற்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீ சீக்கிரமாக அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே மிங்கிள் ஆகிக்கோ, நீ அப்படியே அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வர மாதிரி அவன்கிட்ட காட்டிக்கோ, நீ என் கூட வந்த மாதிரி சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ஜூன் சொல்லுவார். ஆமாம் மாமா, ஆமாம் ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா, யார்ட்டி நீயும் சொல்லிடாத, அப்புறம் நைட்டு ரூமுக்கு வா, காசு தரேன், நாளைக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாரா வெளில வந்துடுவா. ஸோ சாரா உங்கள் பேக்கை தூக்கிட்டு வர கரெக்டாக ஜின் நிற்கிறத பார்த்துட்டு, அட இந்தாங்க பேகு வைநாடுன்னு சொல்லி கொடுக்க, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் தள்ளி நின்றுக்கிறீங்க. ஸோ நம்ஜூனும் பார்க்குறாரு, ஐயோ இந்த பிள்ளைக்கு சொல்லிடுமோன்னு சொல்லி பார்க்க, அவளும் ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வைன் பேக் வாங்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பினாளா, அவள் வரமாட்டாளான்னு கேட்க, ஜின்னு கேட்குறாரு, இல்லையே அவனா வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி இவன் எங்கே போனா, சரி ஓகே இந்தாங்க வைனு அவளோட மாமா மதியமே கூப்பிட்டு போயிட்டாரு, அவளோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால்
பேக் அங்கேயே விட்டு போயிட்டா. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. அப்போ ஜின்னும் வந்துட்டு ஏய் நில்லு நீ அப்படிங்கிறாரு. அவளும் நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்பாளா. நான் அவள் வீட்டுக்கே வரலங்கிற, நீ பாட்டுக்கு பேக் கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டாங்கிற, எங்கே வயனுங்க அவள் ஃப்ரெண்டு தானே நீ, அவங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மிரட்டி கேட்க சாராக்கும் வந்துச்சு. என்ன மிரட்டுறீங்க, நானும் பார்க்குறேன், அவளை உங்கள் தம்பி தான் வந்து கூப்பிட்டு போனார், நீங்கள் அங்கே போய் கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாரா. சாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பெயரை பாரு சாரா காரான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்துட்டு அந்த பேக்கை வாங்கி அப்படியே அந்த வண்டியில் வச்சுக்கிட்டு எங்கே போனாங்க 2 பேருன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. நீங்கள் திரும்ப நம்ஜன்கிட்டே ஓடி வரீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. மாமா அவள் சொல்லிட்டா மாமா, இப்போ நான் போய் என்ன சொல்கிறது, உன் கூட தான் வந்தேன்னு சொல்லிட்டா, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்போ நம்ஜனும் வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. ஜின் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துடுறாரு. ஸோ உங்கள் 2 பேர்த்து பார்த்ததுமே அவர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் ஃப்ராடுங்களா 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாமா அது வந்து அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ஜுன் தான் வந்துட்டு அட அண்ணா அது அவளுக்கு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னா, படிக்கலைன்னு சொன்னா, அதனால தான் நான் இந்த வழியாக போகும்போது சரி படிக்கலைல்ல எப்படி டெஸ்ட் எழுதுவான்னு சொல்லிட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து ஏதாவது கேட்பாங்க, அதனால தான் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம். வீட்டில் எதுவும் சொல்லிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் ஃப்ராடு படிக்க மாட்டியா நீ, டெஸ்ட்டுனா படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு உங்ககிட்ட. நான் என்ன பண்ணிட்டேன் மாமா, எனக்கு மேக்ஸே வராது, டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்காங்க, படிக்கவே டைம் கொடுக்காம டெஸ்ட்டாக வச்சா நான் எங்கேருந்து படிக்கிறது எங்கேருந்து எழுதுறது அப்படின்னு கேட்பீங்களா. மேக்ஸ் வராதா அவனுக்கு அப்படின்னு கேட்க சுத்தமாக வரமாட்டேங்குது அப்படிம்பீங்களா. சரி விடு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜுன் மட்டும் தனியாக வர்றாரு. நீங்கள் ஜின் கூட அவரோட பைக்கில் போயிடுவீங்க. வீட்டுக்கு போனதுமே நீங்கள் வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு என்ன பாட்டி ஏதாவது மாட்டிக்கிட்டியா இல்லை ஓகே தானா அப்படின்னு கேட்க ஏய் நான்லாம் அப்படியே கில்லி மாதிரி நடிப்பேன்டி, உன் பாட்டி என்ன நினச்சிட்ருக்க, இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நெஞ்சு வலி வருது, நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டேன், எல்லாம் பதறி போயிட்டானுங்க அப்படிங்குது. குட், அப்படி தான் ஆக்ட் பண்ணணும், நீ சூப்பராக ஆக்ட் பண்ணுற, வெரி குட் அப்படிங்கிறீங்க. பின்ன உன் பாட்டியாச்சே எப்படி நல்லா நடிக்கிறேனா, சரி ரொம்ப நேரம் பேசினா கண்டுபிடிச்சிடுவானுங்க, நீ போயிட்டு படி அப்படிங்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு புக்கை எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கணக்கை. ஸோ ஜின் அப்படியே வருவார். வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கா மெமரி பண்ணிட்டு இருக்கிற மாமா மேக்ஸை, இந்த சம்மெல்லாம் மெமரி பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜின் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவரும் கணக்கை மனப்பாடம் பண்ணக்கூடாது, நான் சொல்லிக் கொடுக்குறவான்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறாரு. நான் அவர் நல்லா சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க, நம்ஜுனுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் இது போயிடலாமான்லாம் தோணுது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ஜுனை, அவர் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பாரா. ஆனால் நீங்கள் திரும்ப அவரை பார்த்துட்டு திரும்ப இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜின் தான் உட்காந்துருக்காரு. ஸோ ஜின் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டக்குன்னு அவரோட கையை 2 நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மாமா இது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படி சாஞ்சிக்கிட்டே கேட்குறீங்க. நம்ஜுனால் அங்கே உட்காரவே முடியல, எஞ்சி போயிடுறாரு. ஸோ அவர் போகிறத நீங்களும் பார்க்குறீங்க, சோகமாக போகிறாரு. அப்போது ஜின் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாரா. மாமா சோகமாக போகிறாரு மாமா, எதுக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் நீ சும்மாரு, அவன் சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணுறான், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான், இப்படி ஏதாவது பண்ணாதான் சொல்லுவான். எப்படி நான் கரெக்டாக காலையில் சொன்ன மாதிரியே நடந்துச்சா, நான் உன்னை பைக்கில் கூட்டி போட்டு பின்னாடி அவன் வந்தானா அப்படிங்க. இப்போ தான் தெரியுது நீங்கள் 2 பேரும் சரியான கூட்டு கலவானேன்னு. அப்போ நீங்களும் மாமா வேணாம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன், நான் அந்த வாய்க்கால் கிட்டே இருக்கும்போது சொல்கிறப்பவே ஒரு மாதிரி ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு மாமா, நான் அப்போவே வந்துட்டு அதெல்லாம் இல்லை சும்மா சொன்னேன்னு சொல்லிடலான்னு நினச்சேன், ஆனால் எங்கே நீ வேறு ஒரு பிளான் போட்டு கொடுத்தியா, அதனால் அமைதியாக வந்துட்டேன். பட் இதெல்லாம் ஓவராக இருக்குது மாமா, இதோட முடிச்சுக்கலாம், பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாவம்லாம் பார்க்காத அவனை, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அவனே வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்கேன், அவங்க எங்கேருந்து வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பேர் தான் லவ், அதெல்லாம் உனக்கு புரியாது, வேணா ஒரு 2 நாள் இப்படி மூஞ்சி தொங்க வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான், சரி அவங்களாவது நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு, ஆனால் அதுக்கு மேலே அவனால் பொறுக்க முடியாது, பொறாமத்தனம் ஜாஸ்தி அவனுக்கு, நீயே பாரு இன்னும் அதிகபட்சம் 1 வாரம் அவனே வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்ல எப்படி மாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன், என்கிட்ட வந்து சொல்லுவார் அவர், அது நல்லா இருக்காதுல்ல, அவர் சொல்ல மாட்டார், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்ப ஏய்
சும்மா இருடி, எந்நேரம் பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கா, உனக்கு அவன் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. வேணும் தான் அப்படிங்கிறீங்க. அப்போ அமைதியாரு, அவனே வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்க. இப்படியே தான் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப ஜின் வந்துட்டு வயன் இரு நான் வரேன் அப்படிங்கிறாரு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது நம்ஜூனுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும். வீட்டில் கல்யாண விஷயம் பேசும்போது ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிட்டு உங்களை கூப்பிட்டு போகலான்னு மதியமே வந்திருப்பார். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு சரி அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. அப்போ நீங்களும் பைக்கில் போக போகுது மாமா அவர் என்ன மாமா எதுவுமே கண்டுக்கல, நல்லா இருந்தால் சரின்னு விட்டுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆளே கிடையாது அவன், சரியான பொறாம பிடிச்சவன். 2 நாள் தான் அப்படி இருப்பான், அதுக்கு மேலே நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே அவர் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா சாரா வந்துடுவா. ஸோ நீங்கள் சரி மாமா நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இரு உன் ஃப்ரெண்டு வரட்டும் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. மாமா உனக்கு என்ன என் ஃப்ரெண்டு வரட்டும்னு அக்கறை அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ல, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அடப்பாவி அவள் சின்ன பிள்ளை அப்படிங்கிறீங்க, நீ என்ன சின்ன பிள்ளை, என் தம்பி லவ் பண்ணுறால, தப்பில்லை அப்படிங்கவும் இது சரியில்லையே, நான் கூட எது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன இப்படி கூப்பிட்டு வரேன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது நீ அவளை பார்க்கறதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, அதனால தான் நேற்று அவகிட்ட உட்காந்து வேணும்னே நின்று பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் அவனடி அப்படி மூஞ்சி சிலுத்துக்கிட்டு போகிறா, பேர் கேட்டால் கூட ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறா, ரொம்ப சேட்டை பிடிச்ச பிள்ளையா இருக்கும்போல அப்படின்னு கேட்குறாரா. ஆமாம் நான் தான் அமைதியான பொண்ணு, அவளாம் ரொம்ப வாயாடி, உன்னாலலாம் அவளை மேய்க்க முடியாது மாமா, பெட்டர் நீ அவளை மறந்துடு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் அப்படியெல்லாம் மறக்க முடியாது, நீ வேணா பாரு நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன், நான் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீ எப்படி தலையாட்டிட்டு வர அதே மாதிரி அவளும் தலையாட்டிட்டு என் பின்னாடியே வருவா பாரு அப்படிங்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, என் ஃப்ரெண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவளெல்லாம் யாரும் வந்துட்டு மயக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ சாராவும் வந்திருப்பாளா, வாடி போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட, அத்தானே அவள் வந்ததையும் இழுத்துட்டு போயிட்டா, கொஞ்ச நேரம் பார்க்கறது கூட விட மாட்டேங்கிறா, இவளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் இவையா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் அப்படி பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இப்படி தான் 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மதியம், அதாவது காலையில் சாயந்தரம் இவ தான் கூப்பிட்டு போகிறாரு. 3ஆவது நாள் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டு வந்து மாமா என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. சரி வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரா. நீங்களும் வந்துட்டு மாமா பேகு அப்படின்னு சொல்லிட்டு நெளியுறீங்க. அப்போ சின்னவங்களை பார்த்து ஒரு மாதிரி ஃபிளிட் பண்ணுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, குடுடி இதை கூட நான் தூக்கிட்டு வர மாட்டேனா, மாமா எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ஜனுக்கு இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்திருப்பார். இன்றைக்கி இப்படியெல்லாம் பேசுவோம் அவருக்கு அது ஒரு மாதிரி கோவம் வருது, பிடிக்கல, பொறாமையாக இருக்குது. எதவா இப்படி பேசுகிறான், இப்படியெல்லாம் கூடவா பேசுவாங்க, அவள் படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு, அவளுக்கெல்லாம் இப்போ லவ்னா என்னன்னே தெரியாது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுது அவருக்கு. உடனே வந்துட்டு குடுன்னு ஓடி எங்கே போகிறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமா சீக்கிரம் கூட்டிகிட்டு போ, அப்போ தான் நம்ம கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டாவது இருக்க முடியும், லேட்டாக போனால் அங்கேயே சீக்கிரம் இறக்கி விட்டுட்டு நீ போயிடுவா அப்படின்னு வேறு சொல்கிறீங்களா. இதெல்லாம் நம்ஜனுக்கு அது கேட்குது. அவர் அங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னும் சரிடி நீ போய்ட்டு செப்பல்லாம் போடு, நான் வண்டி சாவி எட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை போய் தேடுறாரு 1/4 மணி நேரம் வீடு ஃபுல்லாக தேட வண்டி சாவியே காணோம். நீங்கள் வெளியே நின்றுட்டு மாமான்னு கத்திட்டே இருக்கிறீங்க. ஏன் இரு பைக்கே காணோம் அப்படிங்கிறாரா. இது டிவி ஸ்டாண்டில் தானே வச்ச, அங்கே தான் இருக்கும் பாரு அப்படிங்கிறீங்க. எங்கேயுமே இல்லை, வீடு ஃபுல்லாக தேடிடும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ஜன் திடீர்னு எங்கேயோ இருந்து வர மாதிரி வராரு. அப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்க, என்னாச்சு வயன், என்ன நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்பாரா. மாமா டைம் ஆயிடுச்சு மாமா, மாமாவோட வண்டி சாவி வேறு காணும் மாமா, அதனால தேடிட்டு இருக்காரு, போச்சு லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி டெஸ்ட்டு வேறு இருக்குது அப்படின்னு சொல்ல, அட டெஸ்ட்டு வேறு இருக்கா அண்ணா, சாவி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிடைக்கலடா இருடா தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. சரி பரவாயில்ல வீட்டு சாவி கிடைக்கலன்னா என்ன, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படிங்க. ஜின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் ஷாக்காக பார்க்க 2 பேத்துக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ இவர் வேலை தான் போகலன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பரவாயில்ல மாமா, மாமாவே வந்து கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிம்பீங்களா. அப்போது நம்ஜனும் அதெல்லாம் வேணாம், உனக்கு டெஸ்ட்டெல்லாம் இருக்குதுல்ல, நல்லா படிக்கணும், 12th வேறு படிக்கிற, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ ஜின் டக்குன்னு ஓடி வந்து, டேய் உன்னோட வண்டி இருக்குல்ல, சாவி கொடு நானே கூட்டி போய் விடுறேன் அப்படின்னு கேட்க,
ஆ, என் வண்டி கண்டிஷன் சரியில்லை. என் வண்டி என்னால் மட்டும் தான் ஓட்ட முடியும். நீ ஓட்டினா பிரேக் பிடிக்காது, அப்புறம் தப்பாக போயிடும். நானே கூப்பிட்டு போயிடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வா வைன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட கையில் இருக்கிறவங்க பேக் பிடிங்கி அவர் மாட்டிக்கிட்டு அப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டு லைட்டாக திரும்பி சின்ன பார்த்து சிரிக்க சின்னடியே ஒரு மாதிரி கண்ணடிப்பார் போ என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டே போகிறீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்துருது. பாட்டி என்ன நினைக்கும், நீங்கள் சின்ன பார்த்து கண்ணடிக்கிறீங்க அதான் அடிச்சிருப்பீங்க, பட் நீங்கள் வேறு மீனிங்கில் பண்ண பாட்டி வந்துட்டு இப்படி புரிஞ்சுக்குது. ஆஹா, பேத்தி பேரனை கரெக்ட் பண்ணிட்டா போலியே. சரி சரி, இந்த வயனுப்பில் பள்ளிக்கூடம் மட்டும் முடிக்கட்டும், அவனுக்கே கட்டி வச்சு அழகு பார்க்க வேண்டியதான்னு பாட்டி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் மாமா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா, இரு வயன் நானே உனக்கு கூப்பிட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வண்டி சாவி எடுத்து போடுறதுக்கு பதிலாக ஜின்னோட வண்டி சாவி எடுத்து இவர் வண்டியில் போட்டுட்ருக்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்குறீங்க, வண்டி கீ மாற்றி போட்டிருக்காரு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஒரே கத்தா ஜின் மாமா அப்படின்னு கத்த இங்கே உடனே நம்ஜன் திரும்பி உங்களை பார்க்குறாரு பின்னாடி, எதுக்கு அவனை கூப்பிடுற அப்படின்னு. அட ஜின் மாமா இங்கே பாருங்க, உங்கள் கீ மாற்றி ஜூனி மாமா எடுத்து வச்சுருக்காரு. அவரோட கீ நினச்சி எடுத்துட்டாரு போல். உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட சின்னுக்கு செம்ம சிரிப்பு. உடனே அவரும் வெளியே வந்துட்டு, டேய் உன் வண்டி சாவி எது என் வண்டி சாவி எதுன்னு கூட தெரியாதா, வீடு முழுசாக தேடிட்டு இருக்கிறேன், குடுறா சாவின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு வா வாயின் போகலான்னு சொல்லி பேகை வாங்கிக்கிறாரு. இங்கே ரம்ஜூன்னா பொக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, நான் எவ்வளோ பிளான் பண்ணால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். நீங்களும் மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட பைக்கில் ஏறி அவரோட ஷோல்டரில் அப்படியே கையை போட்டுக்கா. இங்கே ரம்ஜூனுக்கு வயிறு அப்படியே ஃபயர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஜின் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக செம சிரிப்பு உங்களுக்கு. மாமா சத்தியமாக நான் அவர் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன மாமா வண்டி சாவி எடுத்து ஒளி வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நான் தான் சொன்னேன்ல அவனோட பொறுமை 2 நாள் தான், அதுக்கு மேலே அவனோட புத்தி இது தான். அவனுக்கு ஒன்று வேணும்னா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். இப்போது அப்படி தான். அப்படியே திரும்பி பாறேன் அப்படிங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி புயல் வேகத்தில் அப்படியே வந்துட்டுருக்காரு. மாமா பின்னாடி வராரு அப்படிங்கிறீங்க. ஆமாடி அப்படி தான் வருவான், நீ கண்டுக்காத, அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கோயேன் அப்படிங்க. உங்களையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி சொல்கிறது மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்களும் சரின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்ன அப்படியே பின்னாடி ஹக் பண்ணிக்கா. இந்த பக்கம் நம்ஜனோட பைக் வருது பாருங்க செம ஃபாஸ்ட்டாக. அவருக்கு தான் இதை பார்த்துட்டாருல, அவரால் பொறுக்க முடியல. இதில் கூலிங் கிளாஸ் வேறு ஒரு பக்கம். அவர் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி பைக் ஓட்டிட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு கோவத்தில் அப்படியே ஃபேஸை ஒரு கோவமாக வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அப்படி பொறாமையோட. ஸோ ஒரு மாதிரி செம ஃபன்னியாக்குது அவர் பார்க்கறதுக்கே. ஜின்ன அப்படியே கண்ணாடியில் அவர் மூஞ்சி பார்த்து சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சிரிப்பு தான். ஆனால் நம்ஜூன் வந்துட்டு செம்ம கொலவெறியில் ஃபாஸ்ட்டாக வருவாரா. வந்து என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஜின்னோட பைக்லேயே விட்டுறாரு. அவ்வளோதான், நீங்கள் 2 பேரும் பொத்துன்னு கீழே விழ, அவரு கீழே விழ, 3 பேரும் உருண்டுக்கிட்டு இருக்கிறீங்க கீழே. ஸோ ஒரு வழியாக ஒரு இடத்துல போயிட்டு அப்படி ஸ்டாப் ஆகிட்டு நின்று எந்திரிச்சு அப்படியே உட்காந்து பார்த்தா ஜின் ஒரு பக்கம் உருண்டு போய் கீழே கிடக்குறாரா. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் மாமா நம்ஜன் மாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவனுக்கு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே தூக்கலான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நம்ஜனை தொடுறதுக்கு ஜின் வர தப்பக்கட்டின்னு எதிர்த்து நிற்பார். அவ்வளோதான், ஜின்னே இருக்குன்னு பயந்துடுறாரு. ஸோ பயந்துட்டு அப்படி பார்க்க நம்ஜன் பார்த்தீங்கன்னா அவரோட தலையெல்லாம் தலையெல்லாம் கிடக்குது. ஸோ ட்ரெஸ்ஸு ஷர்ட்டெல்லாம் அழுக்கு செம மண், ஓகேவா, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்ணில் உடஞ்சிருச்சு. அந்த கூலிங் கிளாஸ் ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு, ஒரு பக்கம் தான் இருக்குது. ஆனால் அதில் அப்படியே அந்த கண்ணாடி கழட்டு கூட இல்லை, அதை அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அந்த போஸ்டில் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரென்த்தாக நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு உங்கள் முன்னாடி. நீங்களும் மாமா உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு கேட்கா. நோ அப்படின்னு வேறா. எங்க அடிபட்டுருச்சா வலிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. நோவே, நான் ஸ்ட்ராங் மேன், எனக்கெல்லாம் ஏதோ இவனை மாதிரி அடிப்படாது. அவன் தான் சில்லி பாய், பாரு எப்படி கத்திட்டு இருக்கிறான் சின்ன அடிக்க அப்படிங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிபட்டிருக்கும். அவருக்கு வலி தாங்க முடியாமல் ஆன்னு கத்திட்டு இருக்காரு கோவத்தில், ஒரு மாதிரி டென்ஷனில். இந்த பக்கம் பார்த்தா ஜின்னை விட பெரிய அடி இவருக்கு ஆகிருக்குது. இப்போ தான் நீங்கள் காலை பார்க்குறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு மாமா அதை விட பெரிய காயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துக்கா. அவர் அப்படியே நோ வயன், எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலை, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவன் வழியில் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வர்க்கி அப்படின்னு சொல்ல, என்னடா வச்சான் பிளான் சக்ஸஸா அப்படின்னு அவன் கேட்குறான். எல்லாம் ஓகே, நீ சீக்கிரம் வா, என் அண்ணனுக்கு அடிபட்டிருக்குது
அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, நான் வாயினை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவளுக்கு டெஸ்ட் இருக்குது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வா வாயின் போகலான்னு சொல்லி உங்கள் கை பிடிச்சி பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. ஜின் பார்க்குறாரு, அட பாவி என்னை இப்படியே விட்டுட்டு போகிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட கூப்பிட போ 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 அப்படின்ட்டு வரா. ஸோ நீங்களும் போயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் விட்டாச்சு. ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு அப்படி ரிட்டன் வந்து ஒரு இடத்துல இவர் நிற்கிறாரு. அந்த வரைக்கும் இருக்கான்ல, அவன் வந்து சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருப்பான். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே இறங்கி நடந்து போயிட்டுருக்காரு தனியாக. நம்ஜுன் தான் ஒரு தூரம், ரொம்ப தூரம் நடுக்காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு அப்படியே அவர் காலை பார்ப்பாரு பாருங்க. அவ்வளோதான், மனுஷனுக்கு வலினா வலி கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு நடுக்காட்டுக்குள்ளே நின்று. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வரைக்கு ஃபோன் பண்ணால் இவர் ஃபோன் எடுத்துகிட்டு கெட்ட வார்த்தையாக திட்டுறாரு. டேய் என்னடா ஐடியா கொடுக்குறா, வண்டியில் இடிச்சு அவன் தானே விழணும், நானும் சேர்ந்து விழுந்துட்டேன், அவனோட எனக்கு தான் அடி அதிகம், வலி உயிர் போகுது, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மச்சான், சின்னண்ணனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்குல்ல அப்படிங்க. அவனுக்கு கொஞ்சம் தானே அடிபட்டுருக்குது, எனக்கு காலே உடஞ்சிரு போல இருக்குது, விட்டால் செத்துரும் போல இருக்குது, சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வலி தாங்க முடியல. இப்போ வரைக்கும் வந்துட்டு அண்ணா நீங்கள் இங்கே இருங்க, நம்ஜுனுக்கும் அடிபட்டுருக்குது போல், நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் என்னன்னு சொல்லிட்டு வரைக்கும் வந்து அப்படியே நம்ஜுனையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணேன். இப்போ நம்ஜுன் பார்த்தீங்கன்னா இங்கே கற்றுன்னு கத்துனாரா. இப்போது அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டு போடுறாங்க, அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ ஜின் முன்னாடி காட்டிக்க கூடாதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சு நீங்களும் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலில் கட்ட போட்டுட்டு அப்படியே முன்னாடி ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஜூஸும் அது இதுன்னு போட்டு கொடுத்துட்ருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க. உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நானும் தாம்மா கீழே விழுந்தா, இதோ எனக்கும் தான் கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை காட்டுறீங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருக்குது, அவ்வளோதான். நம்ஜுன் உடனே டப்பு கட்டின்னு எந்திரிச்சு ஓடி வராரு. ஓடி வரும்போது கரெக்டாக அவரோட கால் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருப்பார்ல, எந்திரிச்சு ஓடி வரும்போது முன்னாடி இருந்த அந்த சோஃபாக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டிருப்பாங்கள்ல, அதில் சத்துன்னு இடிச்சிருது அந்த காயான கால். எல்லோருக்கும் சம பயம், ஒரு மாதிரி ஷாக்கு. டே 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 அப்படிங்க. இவருனா எனக்கு வலிக்கலையே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, எனக்கு ஒரு இன்ச்சால கூட வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே எம்டியாக வச்சுக்கிட்டு அப்படியே ஓடி வந்து, வைன் உனக்கு வலிக்குதா, உனக்கு என்ன இவ்வளோ பெரிய காயம், வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிடுறாரு. மாமா இது சும்மா ஸ்க்ராட்ச் தான், உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் வலிக்குது அப்படிங்களா. அட என்ன பேசுகிற நீ, வலிக்குதுன்ட்டு இப்படியே விடக்கூடாது, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் எடுத்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் கையில் கட்டு போட்டுட்ருக்காரு. அப்போ நீங்களும் எதுக்கு மாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்களா. அப்போது ஜின்னும் டேய் அவளுக்கு ஒன்றுமே இல்லை, காயமே இல்லை, எதுக்கு இப்படி கையில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சும்மா இரு, உனக்கேட தெரியும் இவளுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது, வைன் நீ கை காட்டு காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாமா எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது நம்ஜனும் இங்கே பாரு வையன், உன் வாழ்க்கையில் இப்போ நீ எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முடிவு, புரியுதா அப்படின்னு சம்மந்தமே எல்லாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை வையன் உன்னோட லைஃப்பில் இப்போ நீ எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா உன் மேலே யார் பாசமாக இருக்காங்க, யார் பாசமாக இல்லை, உனக்கு யார் வேணும், உன்னை யார் நல்லா பார்த்துக்குவாங்க, அப்படியெல்லாம் யோசித்து பார்த்தா எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும், எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் முடிவு பண்ணாத என்ன அப்படிங்கிறாரு. அதாவது இவர் பாசம் காட்டுறாராம், ஜின் வந்துட்டு கவனிக்கலையா அவங்கள, அதனால அப்படி சொல்லி காட்ட ஜின்னுக்கு புரியுது உங்களுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் 2 பேர் காட்டிக்காம இது ஒரு காயமே இல்லை மாமா, இதுக்கு போயிட்டு என்னன்னு நம்ம சொல்ல முடியும், உங்கள் 2 பேர்த்துக்கு தான் ரொம்ப அடிபட்டுருக்குது, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்கிட்ட போயிட்டு மாமா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே இவர் எனக்கும் தான் அடிபட்டுருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தான் வலியே இல்லையே, இன்ச்சல கூட வலிக்கலாம்ல. ஆனால் ஜின் மாமா பாவம் காலையில் ரொம்ப துடிச்சு போயிட்டார் வலியில். மாமா உங்களுக்கு நான் மருந்து போட்டு விட்டா, நான் போட்டு விடுறேன் மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் காலை பிடிச்சிட்ருக்க. அவரும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நம்ஜுன்னு பார்த்துட்டு போட்டு விடுவேன், நர்ஸ் போட்டால் நல்லாவே இல்லை, பிடிக்கல, நீ போட்டு விட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பக்கம் நம்ஜுன்னு ஆன்னு கத்துறாரு. எல்லாரும் வந்துட்டு ஷாக்காக திரும்பி பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, வலி உயிர் போகுது அப்படின்னு கத்துறாரு. இப்போ தான் இன்ச்சால கூட வலிக்கலன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்னடா வலின்னு சொல்லிட்டு நம்ஜனோட அம்மாவே கேட்க, அப்போ வலிக்கல இப்போ வலிக்குது, ஐயோ கடவுளே என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த இடித்த வலியெல்லாம் வெளியே காட்டிக்கிறாரு. இதில் கால் வேறு இடிச்சிருச்சு, என்னால் வலியே தாங்க முடியல, கடவுளே நான் என்ன பண்ணுவேன், எரியுதே காயம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். இந்த பக்கம் நீங்கள் இருங்க மாமா, அத்தை வந்து உங்களுக்கு மருந்து போட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜின்னுக்கே போடுறேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு மருந்து எடுத்துகிட்டு கையில் கொண்டு போனால் கால்கிட்ட ஐயோன்னு கத்துறாரு. ஸோ நீங்கள்
இருங்க மாமா, அத்தை வந்துருவாங்க, மருந்து எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜின் கால்கிட்ட கை கொடுப்பானா. ஐயோ என்னால் முடியலையே, யாராவது சீக்கிரம் எனக்கு இப்போயே மருந்து போட்டு விடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்து கத்த. ஜின்னும் சிரிச்சுட்டு போடாத அப்படிம்பாரா. நீங்களும் சிரிச்சுட்டு இருங்கம்மா அத்தை வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. அப்போ கரெக்டாக நம்ஜனோட அம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ மருந்து எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போட்டு விட கையை கொண்டு வர அவர் என்ன பண்ணிடுறாருன்னா மருந்து தட்டி விட்டுறாரு. என்னடா ஏன்னா தட்டி விட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கா. நான் என்ன வேணும் நான் தட்டி விட்டேன், வழியில் கையை ஓதுறேன்னா மருந்து கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான் மருந்து தீர்ந்து போச்சு, இனி மருந்தே இல்லையே, யாராவது எனக்கு மருந்து போட்டு விடுங்களேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு கத்த. ஸோ ஜின்னு வந்துட்டு போட்டு விட்டுரு அப்படிம்பாரா. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே மாமா உங்களுக்கு வேணா நான் போட்டு விட்டா அப்படின்னு கேட்குறீங்க, ஒன்றும் தேவையில்ல அப்படிம்பாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவீங்க. இல்லை இல்லை வலிக்குது போட்டு விடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவருக்கு மருந்து போடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஆனால் அவரோட காலை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வாயை திறந்து சொல்லி தொலைஞ்சாதான் என்ன, இவ்வளோ அடி எப்படி இவர் இப்படி வண்டியில் வந்து அடித்தாருந்தா தெரியல, தெரிஞ்சே பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியலையே. ஆனால் 2 பேத்துக்கும் அடிபட்டுருச்சு, பாவம் ஜின்மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜின் வந்துட்டு அப்படியே கையை ஒரு மாதிரி ஊனி எந்திரிப்பாரா. அப்போது ஒரு மாதிரி கையில் ஃபுல் வெயிட் கொடுத்தங்காட்டிக்கும் கை ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துருவார். கையும் சுலுக்கிடுச்சு. ஸோ அவருக்கு கை சுலுக்கிடவும் இப்போ கைக்கு ஒரு கட்டு போட்டாச்சு. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கைக்கு ஒரு கட்டு அப்படியே கழுத்தோடு சேர்த்தி போடுவாங்கள்ல, கை தொங்குற மாதிரி, அந்த மாதிரி கட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்க. நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க, நீங்கள் வந்துட்டு ஜின்னுக்கு சாப்பாடு கொண்டு வந்து மாமா அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, நான் வேணா ஃபீட் பண்ணி விடவா ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பரவாயில்ல கூட நான் இந்த கையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. வேணாம் மாமா, என்னை கூட்டு போகனால தானே இந்த மாதிரி ஆச்சு, என்னால் தானே இந்த மாதிரி ஆச்சு, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்கள் கம்முன்னு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஊட்டி விட இந்த பக்கம் அவ்வளோதான் நம்பிச்சுன்னு உடனே அதே மாதிரி கை ஊனி எந்திரிக்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன்னு பேரில் வேணுக்குன்னே கீழே விழுந்துடுறாரு. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவரோட கையிலையும் கட்டு. ஸோ இப்போ 2 பேரும் கையில் ஆளுக்கு ஒரு கையில் கட்டு கால்லையும் கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்க. நீங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. அப்போது நம்ஜனோட அம்மா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தா இங்கே நீங்கள் 2 பேரும் பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்களா, என்னால் தாங்க முடியல, சரி ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு உருண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சுட்ருக்க. நம்ஜன் பார்க்குறாரு. இந்த பக்கம் நீங்கள் ஜின்னுக்கு சாப்பாடு விட்ருக்காக நிற்பீங்களா, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு அம்மா கேட்கவும், எனக்கு இது பிடிக்காது, இது அண்ணனுக்கு தான் பிடிக்கும், நீ இது அண்ணனுக்கு கொடுத்துரு. வயன் அந்த சாப்பாடு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அலர்ஜி அப்படிங்க. 2 ஒரே சாப்பாடு தான் மாமா அப்படிங்கிறீங்க. இல்லை இங்கே பாரு, இந்த தட்டு நார்மல் தட்டு, இது வேறு தட்டு, அதாவது அந்த நார்மல் பிளேட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிளேட்டு, நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட்டு. அங்கே பாரு நீ கையில் வச்சுருக்கிறது சில்வர் பிளேட்டு, அந்த கோட்டிங்கெல்லாம் போட்டிருக்கு பாரு சென்டரில், அதிலெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு வீசிங் வந்துடும், அதனால அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, நீ அந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துரு நான் சாப்பிட்டுக்கிறேன், அம்மா அவனுக்கு ஊட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிடுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி அவர் டீஸ் பண்ணுறது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு சரி மாமா எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லி ஜின்கிட்ட சும்மா ஒரு சாரி கேட்டுட்டு இப்போ நம்ஜனுக்கு சாப்பாடு ஓட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜனோட அம்மா ஜின்னுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வேலையாக எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து மாத்திரைலாம் முழுங்க வச்சு படுக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக கரண்ட்டு போயிடுது. அப்போது ஜின்னால் சுத்தமாக முடியல. அவர் எப்போவுமே ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டாரா. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு இருக்கவும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கார். என்னால் முடியலன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. எல்லோரும் வந்து ஜின்னை சுற்றி உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்தா நீங்களும் அவர்கிட்ட தான் போய் உட்காந்துருக்கா. நம்ஜன் சமத்தாக இருக்கிறனால அவர் யாரும் கண்டுக்கலை. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைங்க கிட்ட தானே எல்லோரும் சுற்றி இருப்பாங்க, அதை அடக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேட்டையே பண்ணாலும் சமத்தாக இருக்கிற குழந்தைய கண்டுக்காமல் விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல, வேர்க்குது, காயெல்லாம் ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் மாமா இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு விசிறி எடுத்துகிட்டு வந்து அவரோட காலுக்கு விசிறி விட்டுட்டுருக்கா. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் சும்மா அந்த நம்ஜூன் டக்குன்னு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறாரு. என்னன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் திரும்பி பார்த்தா எனக்கும் காயம் ரொம்ப எரியுது. இவனுக்கு என்ன சின்ன காயம், ஆனால் எனக்கு அப்படியா எவ்வளோ பெரிய காயம், எவ்வளோ எரியுது. வயன் எனக்கு கொஞ்சம் இப்படி பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னுக்கு கடுப்பாயிடுச்சு. நிஜமாவே அவருக்கு எரியுது. ஸோ அதனால தான் அப்படி கத்திருப்பாரு. பட் இதுலேயும் இவர் போட்டி போட்டு வர மாட்டிக்கும். டேய் உன் வேலை என்னமோ அதை பாரு, உனக்கு எரிஞ்சா உன்னோட அம்மாவை பண்ண சொல்லு,
எதுக்கு இப்போ அவளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு தெரிஞ்சா பொண்ணோட அம்மா கூப்பிட வேண்டியதானே, அவையா பண்ணணும், அவள் படிக்கிறப்பில்ல, ஒயன் நீ போய்ட்டு படிப்போ, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. மாமா கரண்ட் இல்லை மாமா அப்படிமீங்களா, கரண்ட் இல்லைன்னா என்ன, இங்கே வா, உனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் தானே, நான் சொல்லி கொடுக்குறேன், இவனுக்கெல்லாம் கணக்கே தெரியாது, இவன்கிட்ட போய் என்ன கணக்கு கேட்டுட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல் மொத்தத்தையும் கக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசுறதே தெரியாமல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க சின்னுக்கு சிரிப்பும் வருது, கோவமும் வருது. ஸோ நீங்கள் மாமா கரண்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாமே அப்படிமீங்களா, கரண்ட்டு வர்றதுக்காகலாம் படிக்காமல் இருக்க முடியாது. அந்த காலத்தில் அப்துல் கலாம் ஐயாலாம் தேர்விளக்கு வெளிச்சத்தில் படித்தான்னு சொன்னார். நீ என்ன இப்படி பண்ணுற, நான் உனக்கு ஃபோனில் டார்ச் போட்டு தரவான்னு சொல்லிட்டு உங்களை விளக்க டைமாக பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்க இருட்டில் அவர் அப்படி டார்ச் அடிச்சுட்டு, இங்கே பாரு மைனஸு ஏ மைனஸு ப்ளஸ் மைனஸு அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு செம்ம தூக்கம் வருது, கணக்கே பிடிக்காதா, இவர் வேறு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இதே மாதிரி தான் போகுது. நீங்களும் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல, ஜின்கிட்ட பேசக்கூட விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் அந்த பக்கம் கால் எடுத்து வச்சா உடனே கத்துறாரு. ஸோ அப்போ பாட்டி தான் வந்துட்டு, டேய் நம்ஜனா உனக்கு என்ன பிரச்சனை, அவள் தான் ஜின்னுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாள்ல, நீ எதுக்கு அவளை கூப்பிட்டு உனக்கு வேலை வச்சுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நம்ஜூனுக்கு ஆல்ரெடி பாட்டி மேலே கடுப்பாக இருக்கும்ல, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாருல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து ஞாபகம் வருது இவருக்கு. இந்த கிளவியால் தான் இத்தனையும், இந்த கிளவி முதல்ல போட்டு தள்ளணும், இது இருந்துச்சுன்னா நம்மளை சேர விடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுருக்காரு மனசுக்குள்ளே. ஒரு மாதிரி கொடூரமாக தாட்டெல்லாம் வருது நம்ம ஆளுக்கு. இந்த பக்கம் அந்த பாட்டி இருந்துட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டேய் மகனே இங்கே வா, வாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு நடு ஹாலில் நிற்க வைக்க, நம்ஜன் பார்க்குறாரு இது எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா, இவ 12வது முடிச்சதுக்கப்புறம் காலேஜெல்லாம் போகிற ஐடியா இல்லையாம்மா, ஆல்ரெடி சொல்லிட்டா, அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதாவது நானும் இப்போவோ அப்போவோன்ட்டு இருக்கிறேன், நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்கும் விருப்பமா, இல்லை யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள் இப்போவே அப்படின்னு கேட்க, இதில் என்னம்மா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் எங்களுக்கும் ஆசை, நீயும் அதானே ஆசைப்படுவேன், நீ இருக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீயும் சந்தோஷப்படுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொல்ல, அப்போ பாட்டியும் என் மகன்டா இப்படி தாண்டா இருக்கணும், சரி தா இந்த பரீட்சை முடிஞ்சதுமே இந்த ஜின்னுக்கும் வயனு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுது, அவன் நல்லா பார்த்துக்குவான், நம்ம கூடயே பிள்ளை இருக்கிற மாதிரியே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, உங்களோட அப்பாவும் ஜின்னோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. ஸோ ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா, நானே கேட்கலான்னு நினச்சேம்மா, ஏன்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்குது, கேட்கலான்னு தான் நினச்சேன், சரி பிள்ளை படிக்கிறாளேன்ட்டு அமைதியாக இருந்தேன், பரவாயில்ல உங்கள் வாயிலே அந்த வார்த்தை வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், என்னோட மருமகளே எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்க. இந்த பக்கம் ஒரு சத்தம் நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ஜூன் தான் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டுருக்காரு அடிக்கிற மாதிரி. டேய் உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ஜூனோட அம்மா சொல்ல, நீங்கள் எல்லாம் மனுஷங்களா இல்லை மிருகமா அப்படின்னு கேட்குறாரு. இவன் எதுக்குடா இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க, உங்களுக்கு வேறு அச்சோ மாமா என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு பயம். ஆனால் ஜின் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. இந்த பக்கம் பார்த்தா, இங்கே பாருங்கள், அவள் படிக்கிறப்பில்ல, அவளுக்கு எது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்க, ஏதோ இந்த கிழவி நல்லா தான் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவள் கொஞ்ச நாளைக்கு படிக்கட்டும், காலேஜெல்லாம் போகட்டும், அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசலாம், இப்போ அவள் படிக்கிற வயசு அப்படிங்க. அப்போ நீங்கள் நான் 12th முடிச்சதுக்கப்புறம் தானே மாமா கல்யாணம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, நீ வாய் மூடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறீங்க. அப்போ ஜின் வந்துட்டு, டேய் அவள் 12th முடித்தானா 18 வயசு முடிஞ்சிருண்டா, இப்போ அவளுக்கு 18 வயசு, ஒரு வருஷம் லேட்டாக தானே ஸ்கூல் சேர்த்துனாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் வாயில பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ உடனே இங்கே நம்ஜன் பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் படித்த பையனா, என்ன பொறுப்பே இல்லாமல் பேசுகிற, அதெல்லாம் கூடாது, சின்ன பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, நீ வாயை மூடுறா பேராண்டி, நீ எதுவும் புரியாமல் பேசாத, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிவிட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பாக்கே ஷாக்கு தான், எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்போது ஜின்னும் வந்துட்டு, பாட்டி இப்படி புரிஞ்சு வச்சுருக்குதா, சரி என்ன தான் நடக்குது பார்க்கலான்ட்டு அவர் கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போது இந்த பக்கம் நம்ஜனும், எது லவ்வா அப்படின்னு கேட்க,
ஆமாடா, அதுங்க ரெண்டும் லவ் பண்ணுது, அதுக்கு தான் நானே சேர்த்து வச்சிடலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த வயசில் என்ன தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போது சின்ன வந்துட்டு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் லவ் தான் பண்ணுறோம், என்னடா உன் பிரச்சனை, அதான் ஸ்கூல் முடிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, ஏய் அவள் சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவளெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நீங்கள், அப்போது அவர் பண்ணா தப்பு, நீ பண்ணா தப்பு இல்லையா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ஜுனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்படியே உங்களை பார்த்துட்டு திரும்பி உங்களை பார்த்துட்டு, நான் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லி நீ ஜின் மாமாவை சொல்கிறல்ல, அப்போது நீ பண்ணால் தப்பு இல்லையா, அவர் பண்ணாதான் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், நானும் இது பண்ணல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரி கரெக்டாக சொல்லு, நான் இப்போ ஸ்கூல் தான் போகிறேன், 18 வயசு ஆனாலுமே இப்போ தான் நான் ஸ்கூல் போகிறேன், ஸோ நான் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு இப்போ மெச்சூரிட்டி கிடையாது, நீ எல்லாம் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, உன்னை யாரும் லவ் பண்ணக்கூடாது, தப்பு தப்பு, படிக்கணும், படிக்கிற வயசு அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கு மேலே இது இழுத்துட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நம்ஜுனா, இப்போ ஒயினை நான் லவ் பண்ணுறது தப்பா, இல்லை ஒயின் ஸ்கூல் படிக்கிறதுனால நான் லவ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவள் ஸ்கூல் படிக்கிறதுனால நீ லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அப்படி பெருமையாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்ல, அப்போது நீ பண்ணுறியே அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுறாரா. நம்ஜுனுக்கு மறுபடியும் பக்குன்னு ஆகுது, என்ன இவங்க நம்மளே இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, டேய் திருட்டு பசங்களா, முதல்ல என்ன நடக்குன்னு தெளிவாக சொல்லுங்கள், 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, தெளிவாக பேசுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஜின் சொல்கிறாரு, இந்த பையனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு, ஆனால் இவன் அவகிட்ட சொல்லலை, அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணோம், பட் அதுக்குள்ளே நீங்கள் கல்யாண விஷயம்லாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நடந்து எல்லாத்தையுமே சொல்ல, நம்ஜூனுக்கு நான் செம்ம ஷாக்கு. அப்போது பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன லவ் பண்ணுறாளா, அப்படியே அவள் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு அமைதியா. பாட்டிக்கு தான் அதுக்கு மேலே ஷாக்கு. அடியே ஒயின்னு, நீ சின்ன பார்த்தாண்டி அன்னைக்கு கண்ணடிச்சிட்டு போன அப்படின்னு கேட்க, பாட்டி அது வேறு மேட்ரு பாட்டி, அதெல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு நம்ஜுன் மாமாவை தான் பிடிச்சிருக்கு, சின்ன வயசுலேருந்து எப்போவுமே என் கூட சப்போர்ட்டாகவே இருப்பார், ஜின் மாமா சண்டை போட்டால் கூட அவர் தான் வந்து காப்பாற்றுவார், எப்பயும் என்னை வெளில கூட்டு போவார், எது கேட்டாலும் வாங்கி தருவார், எனக்கு அப்படின்னே பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், ஆனால் என்கிட்ட சொல்லறதே இல்லை, அதனால தான் சரி அவரே வந்து சொல்லட்டும்னு நாங்கள் சும்மா ஒரு குட்டியாக ப்ளே பண்ணோம், ஆனால் இந்த அளவுக்கு சொதப்புன்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லோரும் குழம்பி தான் போயிருக்காங்களே தவிர அவங்களுக்கு பிடிக்காமலாம் கிடையாது, ஏன்னா உங்களோட அப்பாவோட தங்கச்சிங்க தானே. ஸோ உங்களோட அம்மாவுக்கும் 2 பேத்தையுமே பிடிக்கும், உங்கள் 2 பேத்தையும் பிடிக்கிறதுனால யாருக்காவது ஒருத்தர் கட்டி வைக்கலாம் தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக எல்லோரும் பேசி முடிவு பண்ணியாச்சு. இங்கே நம்ஜுனும் பார்த்தீங்கன்னா, அடி பாவி என்கிட்டயே இவ்வளோ விளையாடிட்டியா, உனக்கு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நைட் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க, அப்போது டக்குனு உங்களோட கதை மெதுவாக திறந்து அவர் உள்ளே வர, உங்களுக்கு தெரியல நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு உங்களே பார்த்துட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கும்போது எதிர்ச்சியாக கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ஜூன் முன்னாடி இருக்காரு. ஆனால் இவருக்கு நீங்கள் பயந்துட்டு அப்படியே கச்சத்துக்கு வாய் திறக்க டக்குன்னு அவர் கையை வச்சு உங்கள் வாயை பொத்திடுவார். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் ஒன்று பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சின்ன நேரத்துலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு. இந்நேரத்தில் என்ன உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்க, நிஜமாவே நீ என்னதான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. இதில் என்ன மாமா சந்தேகம், நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாத்துக்கு முன்னாடியும், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நீ சொல்லிட்டுன்னா நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்க. அதுக்கு நீ அவ்வளோ பண்ணுவியா, என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவனை எதுக்கு நீ அன்னைக்கு கட்டி பிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஜின் மாமா தான் உன்னை வெறுப்பத்துக்காக கட்டி பிடிக்க சொன்னார், அதனால தான் கட்டி பிடிச்சான் அப்படிங்களா. ஓ அப்படியா, சரி ஓகே, இப்போ என்ன கட்டிப்பிடி அப்படிங்கிறாரு. ஆசை தான் உனக்கு, போவியா அந்த பக்கம் அப்படிங்க. அதனடி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் அவன் சொன்னால் அவனை கட்டி பிடிக்கிற, நான் கேட்டால் என்ன கட்டி பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லை மாமா அவர்கிட்ட, பட் அவன்கிட்ட அப்படி இல்லைல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்க பார்க்க, அதெல்லாம் முடியாது, இப்போ நீ என்னை கட்டி பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா பயங்கர பிரச்சனை ஆயிடுங்க அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவேன், பிடிக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படிங்களா, நான் கட்டி பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பே வந்துடும். ஸோ நீங்களும் அப்படியே ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரெண்டு அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நிற்க, அந்த பக்கம் பக்கத்து ரூம்லேருந்து பாட்டி சத்தம் கேட்குது உங்களை கூப்பிட்ற மாதிரி. ஐயோ மாமா பாட்டி கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு சொல்லவும்,
அதெல்லாம் போக முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை சேர்த்து இழுத்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் கூட்டி போய் வெளியே வச்சுக்கிறாரு. அப்போ பாட்டியும் வந்துட்டு யாராவது கூப்பிட்டா வராங்களா பாரு, ஒரு கிளாஸ் தண்ணி மொந்த கூட ஆள் இல்லை, இந்த வைனு பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருப்பா, சரி எழுப்ப வேணாம் நாமளே போகலான்னு சொல்லிட்டு பாட்டி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம் பக்கமாக தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் அம்மா ஏன் மாமா இப்படி பண்ணுற, ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, இப்போ இதெல்லாம் பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்க, பட் அவர் எதுவுமே பேசலை, அவங்கள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு இப்படி பார்க்குற, என்னாச்சு உனக்கு திடீர்னு அப்படின்னு கேட்க, ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. ஏன் மாமா இப்படி பார்க்குற, என்னை விட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே கூச்சமாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க, டக்குன்னு உங்களை பிடிச்சி எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்குவார். நீங்களும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, நான் போகணும் அப்படிம்பீங்களா? அப்படி நீங்கள் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே டக்குன்னு நம்ஜன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ணிவிடுவார். உங்களுக்கு செம ஷாக்கு, நீங்கள் அப்படியே செம ஷாக்கில் இருக்க. அவரு கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, இதுக்கு தான் வந்தேன், ரொம்ப நாள் ஆசை, அதான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அந்த பக்கம் ஓடிடுறாரு குடுன்னு. உங்களுக்கு நான் அதுக்கு மேலே அந்த பக்கம் தூக்கமே வரல. இப்போ என்ன பண்ணார் இவர் பாட்டுக்கு வந்து இது பண்ணிவிட்டு தேங்க்யூன்ட்டு வர போகிறாரு. எனக்கு வேறு தூக்கமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஜின் ரூமுக்கு போகிறீங்க. ஜின்னோட ரூமுக்கு போயிட்டு மாமா ஏந்திரன்னு கூப்பிட, என்னடியும் பிரச்சனை அப்படின்னு கேட்பாரா. இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு கேட்குறீங்களா. அப்போ ஜின் அரை தூக்கத்தில் இருக்கவும், அவங்க தான் கொடுத்து உனக்கு தூக்கம் வரலன்னா நீ திருப்பி போயிட்டு கொடுத்துட்டு வந்துடு, என்னையே எழுப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆமாம்ல, என் தூக்கத்தை அவன் கெடுத்தா அவர் தூக்கத்தை நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப நம்ஜன் ரூமுக்கு போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ஷீட் இழுத்து போட்டு படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி காலை போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம ஷை ஆகிட்டு இருக்குது போல். நீங்கள் என்னை எப்படி பண்ணிவிட்டு நீ வந்து நிம்மதியாக படுத்துக்கலான்னு பார்க்குறியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு நம்ஜன்கிட்டே படுத்துக்க. அப்போ அவருக்கு அது ஃபீல் ஆகும்ல. மெதுவாக அப்படியே அந்த போர்வை விளக்கிட்டு பார்த்தா நீயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் அப்படிம்பீங்களா. அவர் வேற வெக்கப்பட்டுட்டே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு வந்தேன்னா உனக்கு தெரியாதா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அது வந்து நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு நம்ஜன் கேட்க, புரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் புரியலை அப்படின்னு தலையாட்டுவாரா. அப்போ நீங்கள் இரு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாய் அப்படி குவிச்சிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட போவீங்க. அப்போ அவரும் வந்துட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, சும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே வாய் குவிச்சிட்டு கிட்ட போவாதீங்க டியர், அப்படியே பேக்கில் வாங்க, கண்ணை முடிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, போதும் கண்ணை தருங்க. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான், ஹாப்பி என்டிங், ஸ்டோரி முடிஞ்சு. சரிங்க டியர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் எப்பயும் போல தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த சேனலில் ரிப்ளை வந்துடும், ஓகேவா? கிட்டத்தட்ட நான் எல்லா கமெண்ட்ஸையும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக வர கமெண்ட் தான், நமக்கு கம்மியான கமெண்ட்டில் கம்மியாக தானே வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் இனிமேல் வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை அந்த சேனலில் போட்டுடுறேன். அண்ட் டாடா பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?